பூச்செடி வச்சிருக்கோங்க எல்லார் வீட்லயும் கண்டிப்பா மல்லிப்பூ செடி இருக்கும். நீங்க நிலத்துல வச்சிருந்தாலும் இல்ல மாடி தோட்டத்துல வச்சிருந்தாலும் மல்லிப்பூ வச்சிருப்பீங்க. என்னுடைய மாடி தோட்டத்துல இருக்கிற 15 வகையான மல்லிப்பூ செடிங்கள்ல ரொம்ப பெஸ்ட்னா இந்த மல்லிப்பூவை சொல்லுவேன். இதுதாங்க ராமேஸ்வரம் மல்லி. எப்படி எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு இல்லையா மொட்டு. இப்போ நான் ப்ரூனிங் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பூத்துட்டு இருக்கு. என்ன உரம் கொடுக்குறீங்களா? ஒரு பூ நல்லா பெருசா நெத்து நெத்தா பூக்கும். சீசன் ஆரம்பிச்சது இல்லையா? நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வாழைப்பழத்தோல் கரைசல் இல்ல அப்படின்னா நான்வெஜ் எடுக்கிறீங்கன்னா அதோட கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை நீங்க அந்த மண்ணுல போட்டு புதைக்கலாம். பெஸ்ட் கழுவுற தண்ணியை ஊத்துங்க. மீனோ இல்ல வீட்டுல மீன் தொட்டி வச்சிருக்கீங்கன்னா அதை வாஷ் பண்ற அந்த தண்ணியை கொடுத்துட்டு வரலாம். சூப்பரா பூத்துக்குளங்க. மண்ணுல கண்டிப்பா ஊத்தி விடுங்க. அடுத்தது வச்சீங்கன்னா மல்லிப்பூ செடிக்கு நல்ல ஒரு அமிலத்தன்மை இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழத்தோல், அப்புறம் லெமன்லாம் இருக்கு இல்லையா, இதோடைய தோலை கொஞ்சமா தண்ணியில ஊற வச்சு கொடுங்க. சூப்பரா இந்த மாதிரி பூக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.